Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிஃபரண்டான ஒரு மோட்டிவ் டிசைன் வந்து வர்க் பண்ண போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட எல்லா பார்ட்லயுமே வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். சோ இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணி வச்சிருக்கேன். சோ இது எப்படி வந்து வர்க் பண்றதுன்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த டிசைனுக்கு வந்து நம்ம வர்க் பண்ண என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மிரர் சூஸ் பண்ணியிருக்கேன். சோ இது வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் மிரர். சோ இது வந்து ஷீட் கிடையாது, நார்மல் மிரர் தான். அடுத்து பாத்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல இருக்கிற மிரர் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மேலே உள்ள இடத்துக்கு கொடுக்க. அடுத்து இந்த மிரர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நான் வந்து 2 கலரில் சூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் அண்ட் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சான எல்லா கலருமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மிரருக்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இந்த செயின் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கோல்ட் கலர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இதுவும் கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்ட் பீடு. ஸோ அதை விட ஸ்மால் சைஸ் பீட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் கோல்ட் கலர் பீடு. அடுத்து இது அவுட்லைன் கொடுக்கறதுக்காக ஜரி த்ரெட் வந்து கோல்ட் கலரில் எடுத்திருக்கேன். அப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டல் கோல்ட் சுகர் பீட்ஸு. ஸோ இதை ஸ்டிச் பண்ண நார்மல் ஷிவிங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் துலிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்பர் 24 நீடில். ஸோ இந்த ஸ்டோன் செயின் ஒர்க் பண்ண, ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுக்க, அப்புறம் இந்த மிரருக்கு வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் வந்து நான் இந்த நீடில் வந்து எடுத்திருக்கேன் ஒர்க் பண்ணேன். ஸோ அடுத்து இந்த 3 பீடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித நம்பரும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து மெட்டீரியல்ஸு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிரர் வந்து அந்தந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரர் வந்து இந்த பாக்ஸஸில் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற ஷேப்க்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப் மிரர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு அதுக்கு மேலே வந்து நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மிரர்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மிரர் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பிங்க் கலரில் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் கீழே இருக்க மிரருக்கு வந்து பிங்க்கு, மேலே இருக்க மிரருக்கு வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி அந்த பாக்ஸஸில் இருக்கிற அந்த ரவுண்ட் மிரருக்கும் வந்து 2 மிரருக்கு பிங்க்கு, 2 மிரருக்கு க்ரீன், அந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டைமண்ட் ஷேப் மிரருக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி த்ரெட் இப்படி வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ எடுக்கும் போதே டபுள் த்ரெட் வருதா நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கணும். ஸோ எப்போவுமே வந்து லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதோட எட்ஜஸ்லேயே வச்சு ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துக்கு இதோட எட்ஜஸ்க்கு வந்து கொண்டு வந்துடணும் த்ரெட்டை. ஸோ இப்போ நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சு அண்ட் லாக் ஸ்டிச்சு அதோட எட்ஜஸில் வச்சு டைரக்ஷன் மாற்றி அங்கே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி இந்த சைடு வந்து இந்த கார்னர் வந்து நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ இதே மாதிரி இந்த 4 சைடுமே வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்த மிரர் வந்து தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த த்ரெட் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டைமண்ட் ஷேப் மிரர் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த மிரர் ஒர்க்கு. ஸோ இதே மாதிரி அந்த மிரர் எட்ஜஸ் ஃபுல்லாமே நீங்கள் மறைகிற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்துட்டு வந்து கடைசியாக வந்து எண்ணாட் வந்து கொடுத்துடணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிரர் வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுறோம் கிளாத்தோட. ஸோ அப்படி ஸ்டிக் பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி த்ரெட் ஒர்க் வந்து பண்ணும்போது அந்த மிரர் வந்து அந்த ஷேப் விட்டு நகராது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி நான் எப்படி ஒர்க் பண்ணுறனோ ஸோ அதே மாதிரி அந்த மிரரை சுற்றி நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த மிரர் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட அவுட்லைனில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து இந்த மிரருக்கு வந்து நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த மிரருக்கும் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ இந்த 2 டைமண்ட் ஷேப் மிரருக்கும் வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கலர் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த 4 மிரருக்குமே வந்து ரவுண்ட் ஷேப் மிரருக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேலே உள்ள கீழே உள்ள மிரருக்கு க்ரீன் கலரும், இந்த சைடில் உள்ள 2 மிரருக்கும் பிங்க் கலரும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப் மிரருக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து டபுள் த்ரெட் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு, ஸோ நான் இப்போ எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு இதை ஆப்போசிட் சைடு கொண்டு போய் ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு முன்னாடி பக்கம் வச்சு அங்கேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட்டில் போட்ட மாதிரி இங்கே வந்து பேக்கில் போடணும். போட்ட ஸ்டிச்சுக்கு அடுத்ததாக போடணும். ஸோ இதே மாதிரி குட்டி லாக் ஸ்டிச்சு, அதாவது ஜிக்ஸாக்காக நம்ம வந்து போடணும். நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறனோ ஸோ அதே மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக்காக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். லாக் ஸ்டிச் வந்து போட மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக லாக் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இதே மாதிரி இந்த மிரரோட அவுட்லைன் சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டே வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த மிரரோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் அந்த மிரர் வந்து தெரியாது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம அவுட்புட் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. அதே மாதிரி எப்போயுமே நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம எடுக்கும்போது டபுள் த்ரெட் வந்து வராது சம்டைம்ஸு. ஸோ நீங்கள் டபுள் த்ரெட் வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். ஸோ அந்த மிரர் தெரியாத அளவுக்கு நம்ம இதை சுற்றி வந்து இந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வரணும் சில்க் த்ரெட்டில். ஸோ இப்போ இந்த மிரரை சுற்றி நம்ம நெருக்கமாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு இதோட அவுட்லைனில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்து இந்த 3 மிரருக்கும் நான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கீழே உள்ள இந்த 4 மிரர்ஸ்க்குமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மிரர் ஷேப்புக்கும் அதே மாதிரி அந்த கீழே உள்ள அந்த பாக்ஸஸ்க்கும் அதை டிவைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த 4 லைன்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து பீட் வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் சைஸ் கோல்ட் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடு தான் வந்து அந்த லைனுக்கு மேலெல்லாம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நார்மல் ஷுவிங் த்ரெட்டும் அண்ட் வந்து ஆரி பீட் நீடலும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு கொஞ்சம் நெருக்கமாக வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம பீட் வந்து இதோட அவுட்லைன் ஃபுல்லாக கொடுக்கணும். அண்ட் வந்து அந்த கீழே உள்ள அந்த பாக்ஸஸோட அவுட்லைன்லேயும் ஸோ அந்த 4 லைன்ஸ்க்குமே வந்து நம்ம இந்த பீட் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சென்டராக உள்ள அந்த போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைனுக்கு வந்து நம்ம பீட் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து அந்த பாக்ஸஸ்க்குமே வந்து நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அந்த கேப் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். இந்த கேப்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ இந்த ஸ்டோன் செயினை நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ண. அண்ட் வந்து துலிப் நீடில் நம்ம 24 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப் சைடுக்கு வர மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஏன் அப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்கிளோட அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும் பார்த்திங்களா, அந்த எட்ஜஸ் வந்து உங்களுக்கு வளைஞ்சு வரும் நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணால். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆப் சைடுக்கு ஸோ இதை வந்து இங்கே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும், அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க.
ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு எங்கே வேணுமோ அந்த ஸ்டோன் செயினை கொண்டு வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோனுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும், அந்த செயினுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கும் 2 ஸ்டோனுக்கு நடுவில். ஸோ அங்கே அந்த ஆப்போசிட் சைடு வந்து த்ரெட்டை கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடணும். திருப்பி அந்த த்ரெட்டை வந்து பேக் கொண்டு போய் அடுத்த ஸ்டோன் செயினுக்கு கேப்பில் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 செயின் 3 செயின் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ வந்து நீங்கள் சிங்கிள் செயினுக்கு நடுவில், அதாவது ஸ்டோனுக்கு நடுவில் கேப்பில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் தான் அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்கவே வந்து அந்த வியூ அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சிங்கிள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிக்ஸாக்காக வரும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இப்போ இந்த எண்டிங் கொண்டு வந்துட்டு ஸோ இந்த எண்டிங் ஸ்டோனுக்கு நம்ம வந்து கேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி அங்கேயே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த என் நாட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சைடுக்கு நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணி ஸோ இது மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து டபுள் லைன் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே கொடுத்த மாதிரி தான் நான் செகண்ட் லைனுக்குமே வந்து ஸ்டோன் செயின் கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைனுக்கு வந்து நம்ம பீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த பீட் வந்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே பீடை வந்து இந்த ஒரு லைனில் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஒரு லைனு. ஸோ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கீழே வந்து லாரல்ஸ் தொங்குற மாதிரி நம்ம இப்போ வந்து பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துட்டு இங்கே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு ஸோ அந்த பீட் எவ்வளோ தூரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஒரு பெரிய பீடு அப்புறம் ஒரு சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இங்கே வச்சு ஒரு குட்டி ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸோ அப்போ அந்த 2 பீடையும் இப்படி விட்டு ஸோ அதை ஆப்போசிட் டைரக்ஷன் கொண்டு போய் இங்கே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம இங்கே வச்சு எதுக்கு என் நாட் கொடுக்குறோன்னா ஸோ ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கும் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக இங்கே வந்து நம்ம என் நாட் கொடுத்துட்றோம். ஸோ நான் நெக்ஸ்ட் பீடு கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இது ட்ரையாங்கிள் ஷேப்புன்றதுனால ஸோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து அந்த பீட் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து த்ரெட்டை வந்து லாங்காக வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த மாதிரியே ஒரு பெரிய சைஸ் பீடு அண்ட் வந்து ஒரு சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்படி கொடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு இங்கே வச்சு ஒரு என் நாட்டும் கொடுத்துடணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த கீழே உள்ள எல்லா போர்ஷனுக்கும் லாரல்ஸ் தொங்குற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கீழ் போர்ஷன் ஃபுல்லாகவுமே வந்து லாரல்ஸ் தொங்குற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு அடுக்கடுக்காக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் இருக்குல்ல அந்த மிரருக்கு கேப்பில் வந்து இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்க இந்த பீட் மாதிரியே நம்ம இங்கேயும் வந்து பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கீழே எப்படி கொடுத்தோமோ லாரல்ஸ்க்கு ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த லாங்காக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே பெரிய சைஸ் பீடு அண்ட் ஸ்மால் சைஸ் பீடு ஸோ இப்போ இங்கே எடுத்து ஸோ இப்படி கொடுத்து இங்கே வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து இங்கே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடுக்கும் ஸோ இங்கேயும் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அது மேலேயும் வந்து நம்ம பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா இதோட அவுட்லைனில் வந்து நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லாமே வந்து நம்ம டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
ஓவராலாக நம்ம ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நம்மளோட அவுட்லைனில் வந்து டபுள் லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி. அண்ட் வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப ட்ரெண்டியான டிசைன், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ளவுஸோட எல்லா பார்ட்லையும் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டிசைனில் பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டபுள் த்ரெட் வந்து டபுள் கலர் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் க்ரீன் அண்ட் பிங்க்கு. ஸோ இந்த 2 கலர் சூஸ் பண்ணி நம்ம நெக்கோட பார்டருக்கு வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் வந்து இந்த மாதிரி பீட் ஒர்க்கும் அப்புறம் ஸ்டோன் செயின்லாம் நம்ம இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணதுனால நம்ம பார்டருக்குமே வந்து ஸ்டோன் செயின் அண்ட் வந்து பீட் ஒர்க் வந்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரெண்டியான டிசைன், ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.